வெல்கம் டு ப்ரொஃபஸர் அகாடமி. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா சிஎஸ்ஆர் நெட்டில் இருக்கக்கூடிய தேர்ட் யூனிட். ஸோ தேர்ட் யூனிட்ல வந்து பார்த்துட்டிங்கனாக்கா ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ், நியூமெரிக்கல் அனாலிசிஸ் இருக்கும். அப்புறம் வந்துட்டு கால்குலஸ் ஆஃப் வேரியேஷன்ஸ், இன்டெக்ரல் ஈக்குவேஷன், கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ். இதில் வந்து நீங்கள் ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் இது ரெண்டும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா ஒரு 28 மார்க்ஸஸ் கிட்ட 28 to 30 மார்க்ஸஸ் பார்க்கலாம். அதுக்கப்புறம் நியூமெரிக்கல் அனாலிசிஸ், கால்குலஸ் ஆஃப் வேரியேஷன், இன்டெக்ரல் ஈக்குவேஷன், கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் இந்த 4 யூனிட்ஸ் கம்பைன் பண்ணி ஒரு 28 மார்க்ஸஸ் கிட்ட நீங்கள் பார்க்கலாம். இங்கே ஏன் இவ்வளோ சிலபஸஸ் இருக்குனாக்கா, ஆனால் சிலபஸ் கண்டக்ட் மாறி இப்போ நீங்கள் அல்ஜிப்ரா, அப்ஸ்ட்ராக்ட் அல்ஜிப்ரா, காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் பார்க்கும்போதும் அதுவும் காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் மட்டும் 28 மார்க்கு, அப்ஸ்ட்ராக்ட் அல்ஜிப்ரா மட்டும் 28 மார்க்கு. பட் இங்கே வந்து ரெண்டு சப்ஜெக்டை கம்பைன் பண்ணும்போது பட் உங்களுக்கு கண்டென்ட் கம்மியாகும். அதாவது இப்போ பிடிஎல் கூட எல்லா கான்செப்டும் போக மாட்டாங்க. பேசிக்காக ஃபர்ஸ்ட் ஆர்டர் பிடி அண்ட் செகண்ட் ஆர்டர் பிடியோட ஸ்டாப் பண்ணிக்குவாங்க. 2 டைமென்ஷனுக்குள்ளே அவ்வளோவா போக மாட்டாங்க. 1 டைமென்ஷனுக்குள்ளே ஸ்டாப் பண்ணிக்குவாங்க. அண்ட் ஓடி கேசஸ்க்குமே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஓடி, செகண்ட் ஆர்டர் ஓடி, அதோட எக்ஸிஸ்டன்ஸோட கான்செப்ட், ராங்ஸ்கினோட ஐடியா, ஸ்டெபிலிட்டி தியரி, ஐகன் வேல்யூ ப்ராப்ளம், கிரீன் ஃபங்க்ஷன்ஸ் இஸ் ஆல்சோ அவைலபிள். ஓகேங்களா? சிஸ்டம் ஆஃப் அதெல்லாம் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆர்டர் கூட, அது நேம் தான் நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஈக்குவேஷன்னா அதோட சிஸ்டமும் கன்சிடர் பண்ணுறது தான். ஓகேங்களா? சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸும் கன்சிடர் பண்ணுறக்கூடிய தான் ஃபர்ஸ்ட் ஆர்டர். ஸோ இதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய தேரி இதுதான் அதிகபட்சம் கேட்பாங்க. ஸோ கண்டென்ட் இங்கே கம்மியாகிடும். பட் இதில் என்னன்னா உங்களுக்கு டைம் வந்து ரொம்ப அதிகமாக எடுத்துக்கும் கண்டிப்பாக. பட் நீங்கள் இதில் மோஸ்ட்லி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மார்க் சஜஷன் கொஞ்சம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். நம்ம எவ்வளோ ஸ்கோர் பண்ணால் போதும்ன்ற, நம்ம எவ்வளோ கரெக்டாக எழுதுனா போதுன்ற நீங்கள் எழுதிட்டு பார்ட் சியில் உங்களுக்கு நிறைய கொஸ்டின் கிடைச்சிருப்பா. யூனிட் 1 யூனிட் 2 நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போதே மோர் தென் 20 நீங்கள் ஒரு 40 கொஸ்டின்ஸ் உங்கள் கையில் கிட்டத்தட்ட 30 கொஸ்டின்ஸ் மேலே இருக்கும். அதில் நீங்கள் வந்து 20 கொஸ்டின்ஸ் ஈஸியாக செலக்ட் பண்ணி எழுதிடலாம். ஓகேங்களா? இங்கே யூனிட் 3 ஒரு ஆப்ஷனாக கூட நீங்கள் வச்சுக்கலாம். எங்கன்னா பார்ட் சிக்கு, ஏன்னா பார்ட் சியில் எவ்வளோ கொஸ்டின் வரும், 60 கொஸ்டின் இருக்க போது இல்லை 20 கொஸ்டின் எழுதினா போதும். பட் பார்ட் பியில் வந்து 25 கொஸ்டின் எழுதாதீங்க. காரணம் என்னன்னாக்கா நெகட்டிவ் மார்க் இருக்குது. உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு 10 கொஸ்டின் எழுதினா கூட போதும். கேட்கலாம் சார், எனக்கு 0.75 தானே நெகட்டிவ் மார்க்கு, தப்பானா அவ்வளோதான் போகும், பட் கரெக்டான எனக்கு 3 மார்க் கிடைக்குது அப்படின்னா நிறைய பேர் 0.5 மார்க்லலாம் ஃபெயில் ஆகும் ஆட்களும் உண்டு. சின்ன சின்ன அதனாலே ஒரு 6 மந்த் டிலே ஆன ஆட்கள்லாம் உண்டு. ஸோ உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச மார்க்காக இருந்தால் மட்டும் அப்ளை பண்ணுங்க. இங்கே நிறைய ஸ்டூடெண்ட்ஸை பார்க்கலாம். ஸோ ஒரு 0.5ல மார்க் மிஸ் ஆன ஆட்கள்லாம் உண்டுன்னு. ஸோ அப்போ கட் ஆஃப் வந்து நம்ம கொஞ்சம் ப்ராப்பராக நம்ம பார்த்துக்கோம். ஸோ அதனால் இங்கே வந்து ஒரு 10 கொஷின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணாவே நம்ம போதும். 10 to 13 கொஷின்ஸே போதும். பட் இதில் உங்களுக்கு நல்லா தெரியுதுன்னு அட்டன் பண்ணலாம், பிரச்சனை கிடையாது. கான்ஃபிடென்ட்டாக தெரியும். ஸோ அந்த இடத்துல இந்த யூனிட் 3 உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ யூனிட் 3 பார்ட் பி எழுதுறதுலாம் கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும் கம்பேர்ட்லி பார்ட் சி. ஏன்னா அதில் இன்னும் ஒரு சில தியரி எக்ஸ்ட்ரா இன்வால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும், கொஞ்சம் டைம் ஸ்பேசஸ் எடுத்துக்கும். பட் இங்கே ஓடியில் பொறுத்த வரைக்கும் ஓடி அண்ட் பிடிஎல் ரெண்டுத்துலையுமே பார்ட் பி உள்ள ஈஸியாக அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து இந்த யூனிட்டில் ஃபுல்லாக நான் டிஸ்கஸ் பண்ண போகிறதுல எக்ஸாக்டாக ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸோட கான்செப்ட் மட்டும் எடுத்து அதை மட்டும் டிஸ்கஸ் பண்ணுறேன். பாருங்கள் ஒன் பை ஒன்னா. இப்போ இந்த ஈக்குவேஷன்ஸில் இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ராங்ஸ்கினோட ஐடியா கேட்டிருக்காங்க. ஒரு செகண்ட் ஆர்டர் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொடுத்துட்டு உங்களுக்கு 2 சொல்யூஷன்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். அதுலேருந்து ராங்ஸ்கின். இப்போ நீங்கள் ராங்ஸ்கின்னா முதல்ல யார், அதை என்னன்னு தெரிஞ்சால் தான் நம்ம ஆன்சர் பண்ண முடியும். ராங்ஸ்கின் என்னன்னா ஒரு செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஒரு 2 சொல்யூஷன் இருக்குது. இந்த y1 y2 2 சொல்யூஷன் இருக்குன்னா இந்த y1 y2வை லீனியர் இண்டிபெண்டாக டிபெண்டாக ஐடென்டிஃபை பண்ணுறது தான் உங்களோட வேலை. இந்த ராங்ஸ்கினோட ப்ராசஸ் என்னன்னாக்கா இது லீனியர்லி இண்டிபெண்டன்ட் சொல்யூஷன் இல்லை லீனியர்லி டிபெண்டன்ட் சொல்யூஷனாக கண்டுபிடிக்கிறது தான். ஒரு செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் 2 சொல்யூஷன் கிடைக்கும். அந்த 2 சொல்யூஷன்ஸ் வந்து இண்டிபெண்டன்ட் டிபெண்டன்ட். சரி, எப்படி இண்டிபெண்டன்ட் டிபெண்டன்ட் சொல்றதுனாக்கா ஃபர்ஸ்ட் டெஃபினேஷன்னா ப்ராப்பர் டிட்டர்மினன்ட் டெஃபினேஷன் தான். அதாவது கொடுக்கக்கூடிய சொல்யூஷன் எடுத்துக்கிங்க y1 y2ன்னு. இதோட டிஃபரன்ஷியேஷன் எடுத்து டெரிவேட்டிவ் எழுதிக்கிங்க y1 டேஷ் y2 டேஷ். சப்போஸ் இந்த டிட்டர்மினன்ட் வந்து நான் ஜீரோ இருந்துச்சுன்னா லீனியர்லி இண்டிபெண்டன்ட், இல்லை இந்த டிட்டர்மினன்ட் வந்து உங்களுக்கு 0ன்னு இருக்கு அப்படின்னா லீனியர்லி டிபெண்டன்ட். இது ஒரு டெஃபினிஷன். இந்த டெஃபினிஷன் வந்து பேசிக்காக நீங்கள் எங்கே அப்ளை பண்ணிக்கலாம்னாக்கா எந்தெந்த இடத்துலலாம் ராங்ஸ்கின் வந்து நம்ம டிட்டர்மினன்ட் நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு நம்ம எந்தெந்த இடத்துல ராங்ஸ்கின் வந்து டிட்டர்மினன்ட் வந்து நான் ஜீரோ இருக்கும் அந்த இடத்துல இண்டிபெண்டன்ட் டிட்டர்மினன்ட் 0 வந்துச்சுனாக்கா லீனியர் டிபெண்டன்ட் ஆகிடும். ஸோ இது இல்லாமல் என்ன சொல்லனாக்கா ராங்ஸ்கினை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு பாயிண்ட்ல 0 ஆனா கூட நல்லா புரிஞ்சுங்க. ராங்ஸ்கின் வந்து
ஏதாவது ஒரு பாயிண்ட்ல ஜீரோ ஆனால் கூட நம்ம என்ன சொல்லிடலாம்னாக்கா அது என்டையர் டொமைன்லையும் ஜீரோ ஆகிடுன்னு சொல்லிடலாம். ஆன் ஸ்கிரீன் வந்து ஏதாவது ஒரு பாயிண்ட்ல ஜீரோ ஆனால் கூட நான் என்டையர் டொமைனில் ராங் ஸ்கிரீன் என்ன பண்ணிருக்கு என்ன நடந்துரும்னாக்கா ஜீரோ நடந்துடும். இது வந்து செகண்ட் டெஃபினிஷன். அதாவது ராங் ஸ்கின் ஆஃப் எக்ஸ் இப்போ ஜீரோ, ஏதாவது ஒரு பாயிண்ட்ல ராங் ஸ்கின் ஜீரோனா கூட என்டையர் டொமைன்லையுமே உங்களுக்கு என்ன ஆயிடுனாக்கா ராங் ஸ்கின்னோட வேல்யூ ஜீரோ நடந்துடும். ஓகேங்களா? ஸோ இது ஒரு கான்செப்ட். ஸோ இது இல்லாமல் இன்னும் ஒரே ஒரு டெஃபினேஷன் ஒன்று இருக்குது. அதாவது சொல்யூஷன் கண்டுபிடிச்சி தான் சப்போஸ் ராங் ஸ்கின் ஏன்னா சொல்யூஷன் கண்டுபிடிச்சிட்டா நான் டிட்டர்மெண்ட் எடுத்து செக் பண்ணிவிடுவேன் ராங் ஸ்கின் கிடைக்கிறானா கிடைக்கலையான்னு. ஓகேங்களா? சப்போஸ் ஒரு சில ப்ராப்ளம் நம்மளால் சொல்யூஷன் டேரெக்டாக ஐடென்டிஃபை பண்ண முடியாது, மிஸ்டேக் டைம். ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு ராங் ஸ்கின் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, அந்த இடத்துல நம்ம ராங் ஸ்கின் எப்படி கண்டுபிடிக்கணும்னா சி இ பவர் ராங் ஸ்கின் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு சி இ பவர் இன்டகரல் ஓவர் மைனஸ் பி ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ். அதாவது இந்த பி ஆஃப் எக்ஸ்ன்றது யாருன்னா இந்த ஒய் டேஷோட கோஎஃபிஷியன்ஸ். ஒய் டேஷோட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்கணும் அந்த கோஎஃபிஷியன்ட் எடுத்து இங்கே நான் சப்ஸ்டியூட் பண்ணிக்க வேண்டியதுதான். ஓகேங்களா? ஸோ இதுதான் யாரோட ஃபார்முலானாக்கா இந்த சொல்யூஷன் இண்டிபெண்ட். இந்த சொல்யூஷன்ஸ் வந்து இண்டிபெண்ட் நான் சொல்லும் போது சொல்யூஷன் இண்டிபெண்ட் ராங் ஸ்கின் நம்ம சொல்யூஷன் ஐடென்டிஃபை பண்ண முடியாத இடத்துலலாம் ராங் ஸ்கினை இதை வச்சு பண்ணிக்கலாம். இந்த 3 விஷயம் தெரிஞ்சிட்டாவே போதும், உங்களால் ஈஸியாக ப்ராப்ளத்தை அட்டாக் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் லெட்ஸ் see. இப்போ இந்த ப்ராப்ளத்தில் எடுத்துக்கங்க. இந்த ப்ராப்ளத்தில் என்ன கொடுத்துருக்காங்க, ராங் ஸ்கினை பொறுத்த வரைக்கும் இவன் ரெண்டு தேர் எக்ஸிஸ்ட் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்ஸ், ரெண்டு சொல்யூஷன் கிடைக்க நான் உடனே சொல்லிட்டான். அப்படின்னு எனக்கு என்ன இருக்கணும், ராங் ஸ்கின் ஏதாவது நல்லா நான் வச்சுங்க ஏதாவது ஒரு பாயிண்ட்ல ஜீரோனா கூட என்டையர் டொமைனில் ஜீரோ ஆயிடுன்ற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியும். அப்போ இங்கே கொடுத்துருக்கூடிய டொமைன் என்னன்னா க்ளோஸ் இன்டர் 0,1 கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏதாவது ஒரு இங்கே கொடுத்துருக்கூடிய டொமைனில் ஏதாவது ஒரு பாயிண்ட்ல ஜீரோ ஆக வாய்ப்பு இருக்கான்னு பாருங்க. டி ஈக்குவல் டு 1/2 எடுத்துட்டா எனக்கு இந்த ராங் ஸ்கின் வேல்யூ ஜீரோ, ஒத்த பாயிண்ட்ல ஜீரோனா என்டையர் டொமைன் எனக்கு என்ன ஆகிடும் ஜீரோன்னு ஆகிடும். அப்போ இண்டிபெண்டன்சி நம்மளுக்கு நடக்காது. சிமிலர்லி இங்கே நீங்கள் டி ஈக்குவல் டு 0 டி ஈக்குவல் டு π/2 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னாக்கா தட்ஸ் ஆல்சோ இன்சைட் 1/2 சப்ஸ்டியூட் பண்ணால் கூட போதும், அதுவும் உங்களுக்கு நடக்காது. ஸோ சைன் பை காஸ் π/2 ஜீரோப்பா இங்கே டீயோட வேல்யூ π/4 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. டீயோட வேல்யூ π/4 சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னாக்கா காஸ் π/2 கிடைச்சிடும். காஸ் π/2 வேல்யூ என்னன்னா ஜீரோ, காஸ் 90 டிகிரி ஜீரோ நடந்துடும். காஸ் ஜீரோ வேல்யூ தான் 1. இங்கே வந்து டி நீங்கள் ஜீரோன்னு சப்ஸ்டியூட் பண்ணாவே உங்களுக்கு ஜீரோ ஆகிடும். அப்போ இங்கே மட்டும் தான் உங்களுக்கு எந்த ஒரு பாயிண்ட்ல நான் ஜீரோ கிடைச்சிருக்கும். தட்ஸ் ஆல், வேறு எதுவுமே கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, டைமென்ஷன்ஸ் கேட்குறாங்க. அதாவது இப்போ இதுலேருந்து உங்களால் இது பேசிக்காக 12th ஸ்டாண்டர்ட் ப்ராப்ளம் தான்ப்பா. இதில் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா m² - 4m + 3 டைம்ஸ் ஈக்குவல் டு 0 பண்ணுவீங்க. மல்டிப்ளை பண்ணால் 3 கிடைக்கணும், ஆட் பண்ணால் 4 கிடைக்கணும். ஸோ 1 × 3 பண்ணிக்கிட்டீங்க. ஸோ -3 மைனஸ் பண்ணும்போது நம்மளுக்கு -4 கிடச்சிருவோம். அப்போ என்ன கிடச்சிருப்பானா m = 1 m = 3 கிடச்சிருந்தோம். ரைட்டுங்களா? அப்போ a e⁻t + b e⁻3t. இதில் நீங்கள் வேறு எந்த ஒரு சொல்யூஷன் எடுத்தாலும் அந்த சொல்யூஷன் யாரோட காம்பினேஷன்ஸாக இருப்பானா e⁻t e⁻3tயோட காம்பினேஷன் தான் இருக்கும். நீங்கள் வேறு ஏதாவது ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சாலும் அந்த சொல்யூஷன் யாரோட காம்பினேஷன்ஸாக இருக்கும், இவனோட காம்பினேஷன்ஸாக இருக்கும். அப்போ இங்கே எத்தனை பேசிஸ் இருக்கா, 2 பேசிஸ் இருக்கா. அப்போ பேசிஸ் டைமென்ஷன் எனக்கு 2 பவர். நீங்கள் டைமென்ஷன் சொல்லணும்னாக்கா பேசிஸ் ஐடென்டிஃபை பண்ணும். பேசிஸ் ஐடென்டிஃபை பண்ணிட்டா டைமென்ஷன். இங்கே யாரை கலெக்ட் பண்ணுறாங்கன்னு புரிஞ்சுக்கிங்க. அவன் சொல்யூஷன்ஸை கலெக்ட் பண்ணுறான், ஸோ இது சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி. அப்போ இங்கே சொல்யூஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணதுனாக்கா இவர் எந்த ஒரு சொல்யூஷன் கொடுத்தாலும் அது இவனோட காம்பினேஷன் தான் இருந்திருக்கணும். ஸோ இவனோட காம்பினேஷன் இருந்துச்சுன்னா அப்போ அது இதுதான் பேசிஸ். பேசிஸ்னா அவளுக்கு என்ன இருக்குனாக்கா தட் வில் பி லீனியர் டிபெண்டன்ட். தட்ஸ் ஆல். இங்கே கவனிச்சிட்டிங்கனாக்கா ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் சொல்யூஷன் கண்டுபிடிச்சாலும் சரிதான், இல்லைன்னா இதை எடுத்து சப்ஸ்டியூஷன் பண்ணுங்க. எக்ஸுக்கு பதிலாக இதை எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. சப்ஸ்டியூட் பண்ணால் உங்களுக்கு -sin x கிடைச்சிச்சுன்னா தென் இந்த ஆன்சர் பி ஃபைன். ஓகேங்களா? இது எனக்கு என்னன்னா d²x இங்கே வந்து sin கிடைச்சிருக்கணும். ஓகே, இதில் கொடுத்துருக்கணும் இன் டைம்ஸ் ஆஃப் ஓகே இன் டைம்ஸ் ஆஃப் எக்ஸ். நீங்கள் d²x வெயிட் போடும்போது dy² இன் டைம்ஸ் ஆஃப் t, அதாவது இண்டிபெண்டன்ட் டைம்ஸில் இருந்திருக்கணும். இங்கே sin கிடைச்சிருக்கணும். ஓகேங்களா? ஒன்றும் கிடையாது. நீங்கள் ஒரு இந்த ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கூடிய ஃபங்க்ஷனை ட்வைஸஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கள். பண்ணும்போது உங்களுக்கு யார் -sin t கிடைக்குதுன்னு பாருங்க. தட் வில் பி இனஃப்.
அப்படி இல்லை இது ஆஸ் யூஷுவல். இப்போ அவன் கேட்குறது டிஸ்பிளேஸ்மெண்ட் மட்டும் தான். ஓகே, டிஸ்பிளேஸ்மெண்ட் போது ஹோமோஜினியஸ் சிஸ்டத்தோட சொல்யூஷன் மட்டும் இருந்தால் போதும். ஹோமோஜினியஸ் சிஸ்டம் மட்டும் எனக்கு யாருன்னா எக்ஸ் டபுள் டேஷ் ஈக்குவல் டு ஜீரோ இங்கே அப்படின்னா எம் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னா என்ன அர்த்தம்? எம் ஈக்குவல் டு 0,0. ஸோ 0,0னா இ பவர் 0 டு ஏ பிளஸ் பிடி. தட்ஸ் ஆல். ஹோமோஜினியஸ் சிஸ்டத்தோட சொல்யூஷன்ஸ் மட்டும் ஐடென்டிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. இட்ஸ் பேக் டு த ராங்ஸ்கின். ராங்ஸ்கின்லாம் சொன்ன மாதிரி மூணு கான்செப்ட் தான். ஒன்று சொல்யூஷன் கொடுத்துட்டு நம்ம ராங்ஸ்கின் கண்டுபிடிக்கலாம், இல்லைன்னா சொல்யூஷன் இந்த ப்ராப்ளத்தை பார்த்தீங்கன்னா உங்களால் சொல்யூஷன் ஐடென்டிஃபை பண்ண முடியுமான்னு முதல்ல பாருங்க. இந்த ப்ராப்ளம் என்ன, கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட் கிடையாது, வேரியபிள் கோஎஃபிஷியன்ட் கொண்ட ஒரு ப்ராப்ளம். இந்த வேரியபிள் கோஎஃபிஷியன்ட் கொண்ட ப்ராப்ளத்தில் நம்மளுக்கு வந்து பர்டிகுலர் டைப்பாக இப்போ ஆயிலர் இருக்குது அப்படின்னா நம்மளால கண்டுபிடிக்க முடியும். பட் திஸ் இஸ் நாட் ஆயிலர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். அப்போ இங்கே சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஓகே, இங்கே சொல்யூஷன் கண்டுபிடி அவ்வளோ ஈஸி கிடையாது. அப்போ நான் யாரும் கண்டுபிடிக்கலன்னா சொல்யூஷன் தெரியலனாலும் எனக்கு ராங்ஸ்கின் தெரியும். என்னன்னா சி டைம்ஸ் இ பவர் மைனஸ் இன்டெக்ரல் பி ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ரைட்டுங்களா? இங்கே நான் இன் டைம்ஸ் ஆஃப் டீல கொடுத்துருக்கேன், அவ்வளோதானே. டீல சேஞ்ச் பண்ணிக்க வேறு எதுவும் கிடையாது. இப்போ இங்கே பி ஆஃப் டீன்றது என்ன, 1 இல்லை 1/2. நம்ம ஜென்ரல் ஈக்குவேஷன் எப்பவுமே எப்படி இருக்குனாக்கா ஹையர் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் முன்னாடி 1 மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்கணும். ஓகேங்களா? அப்போ இங்கே பி ஆஃப் டீன்றது எனக்கு யாருன்னா இந்த இடத்துல 1/2. அப்போ என்ன கிடைச்சதுன்னா சிஇ பவர் மைனஸ் இன்டெக்ரல், இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு மைனஸ் கிடைச்சிருக்கு, அது வந்து கிடையாது. ஓகேங்க, மைனஸ் மைனஸாக இருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு அகெயின் ராங்ஸ்கின் தான். நான் இங்கே எடுத்து இந்த ப்ராப்ளம் ஷீட் பர்டிகுலராக யூனிட் 3ல ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் மட்டும் கொண்ட ஒரு ப்ராப்ளம் ஷீட்ஸ். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி சிஎஸ்ஆர் எக்ஸாமில் என்னெல்லாம் ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கேட்டாலும் அதை தான் கேட்டுட்டு ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ நீங்கள் ஓரளவு கவனிச்சுன்னா பாருங்க, ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் அவன் ராங்ஸ்கினை மட்டுமே வச்சு விளையாண்டு இருக்கான் செகண்ட் ஆர்கில். ஓகேங்களா? இப்போ இங்கேயும் கவனிங்க, ராங்ஸ்கின் இந்த ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் இருக்கு. இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் y1 y2 ரெண்டு சொல்யூஷன்ஸ் இருக்கு. யாரை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்கன்னா ராங்ஸ்கின் ஆஃப் W வந்து 0ன்னு சொல்லிட்டான், ராங்ஸ்கின் ஆஃப் W 0, சார் ராங்ஸ்கின் ஆஃப் 1/2 0ன்னு சொல்லிட்டான். அப்போ என்னவா இருக்கு, நான் என்ன சொல்லியிருக்கேன், ராங்ஸ்கின் ஒரு பாயிண்ட்ல 0னா கூட அந்த இருக்கிற என்டையர் டொமைன்ல ராங்ஸ்கின் கம்பல்சரி ஆயிடுவான், 0 நடந்துருவான். அவ்வளோதான். அவ்வளோ, அங்கே வேற எதுவுமே கிடையாது. நீங்கள் வேற எதுவுமே செக் பண்ணவே தேவை. நம்ம அங்கே சொல்யூஷன் ராங்ஸ்கின் ஈவன் இது நீங்கள் சொல்யூஷன்ஸ் மூலமாக ராங்ஸ்கின் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணலாம். பட் அப்படி கண்டுபிடிக்கிறது நம்மளுக்கு வேஸ்ட், தேவையில்லாத ஒன்று தான். பட் இங்கேயே நம்ம வேலை முடிச்சிடலாம். ஒரு பாயிண்ட் 0ன்னு கொடுத்தனால எல்லா பாயிண்ட்லையும் 0 தான் கிடைச்சிருக்கு. இல் பி சேம் அகைன் ரிப்பீட் பண்ணியிருக்காங்க பாருங்க. இப்போ இந்த இடத்துல இது வந்து பார்ட்ஸ் ஈக்குவேஷன் நினைக்கிறேன், ஐ திங்க் ஸோ. ஒய் டபுள் டேஷ் ப்ளஸ் ஏ டைம்ஸ் ஒய் டேஷ் ப்ளஸ் பி டைம்ஸ் ஒய் ஈக்குவல் டு ஒய் ஆஃப் 0 0ன்னு கொடுத்துட்டான். ஒய் ஆஃப் 0னா ஒய்1 ஆஃப் 0 0, ஒய்2 ஆஃப் 0 0. ஏன்னா ரெண்டு சொல்யூஷன் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதாவது இதுக்கு என்ன மீனிங்னா ஒய்1 ஆஃப் 0 வந்து 0, ஒய்2 ஆஃப் 0 வந்து 0. இது கொடுத்துருக்கூடிய மீனிங்கை கரெக்டாக புரிஞ்சுங்க. இப்போ ராங்ஸ்கின் அவன் கேட்கலாம். இப்போ நீங்கள் ஆஸ் யூஷுவல் நம்மளுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடிஞ்சா ஓகே. பட் இங்கே ஏ அண்ட் பின்றது அன்னோன் டைமு. அப்போ சொல்யூஷன் எனக்கு என்ன காம்பினேஷன்ஸ் சொன்னால் இருக்கலாம். அப்போ நம்ம சொல்யூஷன்ஸை இதுக்கு ட்ரை பண்ண முடியாது. ஓகேங்களா? ஒரு ஃபிக்ஸ்டு கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட் ப்ராப்ளமாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால சொல்யூஷன் ஐடென்டிஃபை பண்ண முடியும். அப்போ இங்கே என்னால் சொல்யூஷன் டேரெக்டாக ஐடென்டிஃபை பண்ண முடியாது. சரி, சொல்யூஷன் தெரியலனா நல்லா ராங்ஸ்கின் கண்டுபிடிக்க முடியுமே, அந்த ஃபார்ம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு பார்த்தா ராங்ஸ்கின் ஈக்குவல் டு சி டைம்ஸ் இ பவர் இன்டெக்ரல் மைனஸ் பிடிஎக்ஸ் அப்படின்னா என்ன கிடைச்சுன்னா ஏஎக்ஸ்னு கிடைச்சிருக்கும். இதை வச்சு உங்களால் ஏதாவது சொல்ல முடியுமா பாருங்க. ஒரு பர்டிகுலர் சிக்கு ஏதாவது சொல்ல முடியும்னா முடியாது. ஃபார் ஆல் எக்ஸுக்கு ராங்ஸ்கின் சி தான் இருக்குன்னு எப்படி கேரண்டி கோட் பண்ண முடியும்? ஓகேங்களா? எல்லாம் கேரண்டி பண்ண முடியும்னா கேரண்டி பண்ண முடியாது. அப்போ அந்த யாரை இங்கே பேஸ் பண்ணிட்டு இருக்குன்னா அந்த சியை தான் பேஸ் பண்ணி இருக்கு இந்த ப்ராப்ளம். சரி, இதை நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம்? ஒரு இந்த சின்ன இன்ஃபர்மேஷன் பி என்ன, இப்போ ராங்ஸ்கின் அட் 0 உங்களுக்கு என்ன வேலைன்னு கண்டுபிடிக்க முடியுமான்னு பாருங்களேன். அவன் கேட்டிருக்குது இங்கே டொமைனா என்டையர் ரியல் நம்பர்ப்பா, இங்கே டொமைனா என்டையர் ரியல் நம்பர். இப்போ ராங்ஸ்கின் அட் 0னா மீனிங் y1 ஆஃப் 0, y2 ஆஃப் 0 and y dash of 0, y2 dash of 0. இப்போ எனக்கு இந்த செகண்ட் ரோ எனக்கு என்ன வேணா இருக்கலாம், எனக்கு என்னன்னு தெரியாது. சரி, ஃபங்க்ஷன் வந்து இப்போ மேபி சொல்யூஷன் வந்து எனக்கு y1 ஈக்குவல் டு எக்ஸ் கூட இருந்திருக்கலாம். ஓகேங்களா? y1 ஆஃப் 0 பண்ணால் 0 கிடையாது. ஆனால் டிஃபரன்ஷியேஷன் 0னா டிஃபரன்ஷியேஷன் 0 கிடையாது. ஸோ டிஃபரன்ஷியேஷன் பார்ட்டில் எனக்கு என்ன வேணா இருந்திருக்கலாம். திஸ் மேபி எனி திங். ஆனால் ஃபர்ஸ்ட் ரோ ரெண்டு பேரும் எனக்கு என்ன தான் நடந்திருக்கும், 0 தான் கொடுத்துருக்கேன். பிகாஸ் அவங்க கொஸ்டின்லேயே மென்ஷன் பண்ணிட்டான். ஸோ ஒரு ரோ என்டையராக 0 ஆனாலும் கண்டிப்பாக ராங்ஸ்கின் அட் 0ல உங்களுக்கு கிடைச்சுன்னா 0. ஸோ ராங்ஸ்கின் ஒரு பாயிண்ட்ல 0னா அப்போ என்டையர் பாயிண்ட்ல உங்களுக்கு என்ன நடந்ததுனாக்கா 0 நடந்துடும், வேற எதுவும் கிடையாது. திரும்பவும் ராங்ஸ்கின் 0 மட்டும்தான் நம்ம யூஸ் பண்றோம். ஆனால் கொடுத்துருக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் வேற.
நான் சொன்ன நான் லாஸ்ட் ஒரு 4 to 5 டேஸஸாக இது மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு ஐடியாஸஸ் எப்பயுமே நானாக்கா ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். கொஷின்ஸ் தான் மாறும். கொஷின்ஸ் கேட்ட கொஷின் எங்கேயுமே நீங்கள் ரிப்பீட் பண்ண மாட்டாங்க. பட் ஐடியாஸ் ராங்ஸ் கேட்டால் 3 ஐடியா தாண்டி போகாது. அப்போ அந்த கொஷினில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயத்தில் நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணும்போது அப்போ எப்படி இப்போ புது கொஸ்டின் பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியுனாக்கா இந்த மாதிரி ஏற்கனவே இருக்கக்கூடிய கொஸ்டினை அந்த 3 தியரி வச்சு முதல்ல நீங்கள் சால்வ் பண்ண பழகணும். பண்ணும்போது தான் நம்மளுக்கு அந்த ஐடியா கிடைக்கும். இப்போ இங்கே கொடுத்துருக்க ஈக்குவேஷன் வந்து ஆய்லர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஆய்லர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சொல்யூஷன் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? வேரியபிள் கோஎஃபிஷியன்ட் தான். பட் ஈவன் வேரியபிள் கோஎஃபிஷியன்டாக இருந்தால் கூட ஆய்லர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஃபார்ம் இது. ஓகேங்களா? ஆய்லர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் நம்மளால் சொல்யூஷன் ஐடென்டிஃபை பண்ண முடியும். அப்போ இங்கே நீங்கள் வேணால் சொல்யூஷன் கண்டுபிடிச்சி சப்ஸ்டியூஷன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாக்கா கொடுத்துருக்கூடிய கொஷின் பாருங்கள், எனக்கு இன்னும் சொல்யூஷன்ஸ் கிடைக்கும். சரிங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் சால்வ் பண்ணி தான் இதை நான் சால்வ் பண்ணி காட்டுறேன். பிகாஸ் ஏன் இதை சால்வ் பண்ணி காட்டுறேன்னு சொல்கிறேன்னாக்கா இப்போ ரீசெண்டாக நடந்த எக்ஸாமில் கூட இந்த கொஷின் ஆயிலர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் பேஸ் பண்ணி ஒரு கொஷினை கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அதனால் இது எப்படி சால்வ் பண்ணுறதுனா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது எப்படி எழுதிக்கலாம்னா x² d² - 2 times x d + 2 times y அப்படின்னு காமனாக எழுதிக்கலாம். இது நார்மலாக எப்படி சால்வ் பண்ணுவாங்கனாக்கா x = e⁻t எடுத்துக்குவாங்க. ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு என்ன கிடைச்சிருன்னா t = log of x கிடைச்சிருக்கு. ti = log of x கிடைச்சிருக்கும். ஸோ இதை எடுத்து இந்த xdக்கு பதிலாக சேஞ்ச் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன t டேர்ம் அதாவது d/dtன்னு சேஞ்ச் ஆகிடும். x² d² கூட உங்களுக்கு என்ன சேஞ்ச் ஆகுதுனாக்கா θ² மைனஸ் அதாவது உங்களுக்கு எப்படி இண்டிபெண்டன்ட் வேரியபிள் இட் பி சேஞ்ச் அவ்வளோதான். ஸோ d² - d/dtன்னு உங்களுக்கு சேஞ்ச் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை நீங்கள் சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்குனாக்கா அப்போ θ² - θ - 2 டைம் இதை நான் θ எடுத்துக்கிறேன். θ² மாதிரி இருக்க போகிறோம் -2θ + 2 times y = 0. இங்கே என்னன்னா இப்போ என்ன சொல்யூஷன் இன் டைம்ஸ் ஆஃப் t கிடைச்சிருப்போம் அவ்வளோதான். θ² - 3θ + 2 times y = 0. அப்படின்னா உங்களுக்கு கரஸ்பாண்டிங் இந்த ஆக்சல் ஈக்குவேஷன் கிடைச்சிருப்போம்னா m² - 3m + 2 = 0. ஸோ அப்போ உங்களுக்கு ரூட்ஸ் என்ன கிடைச்சதுன்னா m மல்டிப்ளை பண்ணால் 2 கிடைக்குன்னா ஆட் பண்ணலாம். அப்போ m - 1 m 1,1 போதும். அப்போ உங்களுக்கு என்ன கிடைச்சதுன்னா a e⁻t + b e⁻2t. ஓகேங்களா? a e⁻t + b e⁻2t கிடைச்சிருக்க போது இங்கே e⁻tன்றதை இப்போ நம்ம என்ன எடுத்திருக்காங்க xன்னு எடுத்திருக்காங்க. ஸோ a x + b x². நல்லா புரிஞ்சுங்க. ஒரிஜினல் வேரியபிள் நம்ம x = e⁻tன்னு வச்சிருக்கோம். அப்போ e⁻tன்னு என்ன வேணும் x வேணும். அப்போ இங்கே உங்களுக்கு சொல்யூஷன் y of x என்ற சொல்யூஷன் உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா ax + bx² நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இப்போ அவங்க கொடுத்துருக்கூடிய கண்டிஷனாக பாருங்க. எனக்கு இது யூனிக் சொல்யூஷன் கிடைக்குன்னா எனக்கு அந்த ஆல்ஃபா பீட்டா நான் இந்த மாதிரி சூஸ் பண்ணணும். அவ்வளோதான் இங்கே கொஷின். ஓகேங்களா? நான் இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. இப்போ நீங்கள் நார்மலாக இப்போ y(1) நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைச்சிருக்குனாக்கா a + bன்னு கிடைச்சிருக்கும். ரைட்டுங்களா? அப்போ அவங்க கொடுத்துருக்கூடிய கண்டிஷன்ஸ் அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. y(1) + ஆல்ஃபா டைம்ஸ் y(1)னா a + b + ஆல்ஃபா டைம்ஸ் இது ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணிக்க நான் டிஃபரன்ஷியேஷன் தான் பண்ணுறேன். டிஃபரன்ஷியேஷன் பண்ணால் a + 2xb கிடைச்சிருந்துருப்பான். ஸோ y'(1) நம்ம எனக்கு என்ன கிடைச்சிருந்தா a + 2bன்னு கிடைச்சிருந்துருக்கும். திஸ் இஸ் ஈக்குவலன்ட் டு 1ன்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி y(2) அடுத்தது சொல்கிறாங்க. ஓகேங்களா? y(2)ன்னு போட்டிங்கன்னா கிடைச்சிருந்தாக்கா 2a + 4b + ஆல்ஃபா டைம்ஸ் y'(2)னா இங்கே 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணால் a + 4bன்னு கிடைச்சிருப்பான். திஸ் இஸ் ஈக்குவலன்ட் டு 2. ரைட்டுங்களா? இங்கே என்ன இருக்குது எனக்கு பீட்டான் இருக்குது. இப்போ நான் ஆல்ஃபா பீட்டா என்ன சூஸ் பண்ணியிருந்தா எனக்கு வந்து சொல்யூஷன்ஸ் கிடச்சிருக்கும். அவ்வளோதான் கொஸ்டின். ரைட்டுங்களா? இப்போ நான் இதுக்கு ரிலேட்டடாக சப்ஸ்டியூஷன் பண்ணி நம்ம இங்கே ஆல்ஃபா பீட்டா சப்ஸ்டியூஷன் பண்ணி நான் கேன்சல் அவுட்டும் பண்ணிக்கலாம். லெட்ஸ் சி 1 by 1 என்ன நடக்குதுன்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். இதுலேருந்து நான் காமனாக யாரை வெளியே எடுக்கலாம்னாக்கா சப்போஸ் நான் ஏவை வெளியே எடுத்துட்டா உங்களுக்கு கிடச்சுன்னா 1 + ஆல்ஃபான்னு கிடச்சிருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு பிஏ வெளியே எடுக்கும்போது உங்களுக்கு என்ன கிடச்சிருக்குனாக்கா 1 + 2 ஆல்ஃபான்னு கிடச்சிருக்கும். திஸ் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இந்த இடத்துல நான் எழுதும்போது ஏன்னு எழுதும்போது என்ன கிடச்சிருக்குனாக்கா 2 + பீட்டா + 4 times பிஏ வெளியே எடுத்துட்டா 1 + பீட்டா = 2. இப்போ ஆக்சுவலாக நான் என்னன்னா இது இன்னிங் சொல்யூஷன் தான். நான் பீட்டா இப்போ நீங்கள் இங்கே கூட சப்ஸ்டியூஷன் கூட பண்ணி பாருங்களேன். இப்போ நான் பீட்டாவை -1 ஆல்ஃபாவை -1 பீட்டாவை 2 எடுத்து ஆல்ஃபாவை -1 பீட்டாவை நான் 2ன்னு எடுத்துக்கிறேன். ஆல்ஃபாவை -1 ஆல்ஃபா -1 படமாக எடுக்கும். இது 0 ஆகிடும். இங்கே -1 தான் -b = எனக்கு என்ன கிடச்சிருக்குனாக்கா 1ன்னு கிடச்சிருந்துருக்கும். ரைட்டுங்களா?
மைனஸ் பி ஈக்குவல் டு ஒன், அதாவது பி ஈக்குவல் டு மைனஸ். இங்கே நீங்கள் அதே மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னாக்கா சரி ஆல்ஃபா ஈக்குவல் டு -1, நான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஜஸ்ட் செக் பண்ணி பார்க்குறேன். சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தா இது 0 ப்ளஸ் பி டைம்ஸ் இங்கே ஆல்ஃபா நான் -1 பண்ணும்போது எனக்கு என்ன மைனஸ் பின்னு கிடச்சிருக்கும். அப்போ பி ஈக்குவல் டு -1 கிடச்சிருச்சு, ரைட்டுங்களா? இங்கே நான் பீட்டா என்னோட வேல்யூ என்ன இருக்கு, 2 இருக்கு, ரைட்டுங்களா? 2ன்னு சொல்லியிருக்கேன். ஸோ 2 நான் சப்ஸ்டியூட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடச்சிருக்குன்னு பாருங்க. திஸ் இஸ் நத்திங் பட் four times beta, 4 times a plus 4 times b. இங்கே பீட்டா நான் 2 சப்ஸ்டியூட் பண்ணால் 3 கிடச்சிருக்கும். ஸோ 12 கிடச்சிருப்போம். 12b ஈக்குவல் டு 2. அப்போ நான் பிக்கு பதிலாக -1 போடுங்க. -1 போட்டால் உங்களுக்கு ஏவோட வேல்யூ 1 கிடச்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ எனக்கு அந்த வேல்யூஸஸ் வந்து எனக்கு ப்ராப்பராக கிடைக்கணும். எனக்கு ஒரு யூனிக் சொல்யூஷன் கிடைக்குன்னா எந்த மாதிரி வேல்யூஸ் நான் சூஸ் பண்ணும்போது எனக்கு எக்ஸாக்டாக ஒரே ஒரு சொல்யூஷன்ஸ் கிடைப்பான். அப்படின்னா எனக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் கிடைக்கணும்னா திஸ் இஸ் நத்திங், ஒரு சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன் ஃபார்மட் நம்ம கொண்டு வந்துட்டோம்ப்பா, வேறு எதுவும் இல்லை. நீங்கள் இப்படி கொண்டு வந்துட்டீங்க, ஏபி அப்படின்னு கொண்டு வந்துட்டீங்க, ரைட்டுங்களா? இப்போ இங்கே என்ன இருக்குன்னா 1 + ஆல்ஃபா, 1 + 2 ஆல்ஃபா அண்ட் 2 + பீட்டா அண்ட் 4 வெளியே எடுத்துட்டிங்கன்னா 4 டைம்ஸ் 4 + 4 பீட்டான்னு இருக்கு. ஸோ இதுக்கு எப்போ நமக்கு எக்ஸாக்ட் சொல்யூஷன் கிடைக்கும், எப்போ நான் ஏ அண்ட் பி நான் யூனிக் சொல்யூஷன் சொல்லணும்னாக்கா இதோட டிட்டர்மெண்ட் வந்து எனக்கு நான்-0 இருக்கணும். இல்லை நம்ம இது ரேங்க் ரெடியூஸ் பண்ணும், ரைட்டுங்களா? இதை நீங்கள் டிட்டர்மெண்ட் நான்-0 சொல்கிறது ஒன்று தான். இல்லை நீங்கள் ரேங்க் ரெடியூஸ் பண்ணுறது இருந்தால் இப்போ நான் இது சப்ராக்ட் பண்ணும்போது எனக்கு என்ன நடந்திருக்குனாக்கா ரேங்க் கண்டிப்பாக எனக்கு 2 இருக்கணும். எனக்கு ரேங்க் நான் என்ன மாதிரி எடுத்திருந்தா 2 நடந்திருக்கும், அவ்வளோதான். இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் பீட்டா ஒன்று நீங்கள் -2 இல்லை -1 சூஸ் பண்ணிட்டீங்கன்னா, -1 சூஸ் பண்ணிட்டேன், ரெண்டு காமனாக எதாவது நான் கேன்சல் பண்ண முடியுமா? இங்கே 4 டைம்ஸ் பீட்டா இருக்குது, இங்கே 4 பீட்டா, எக்ஸ் ஈக்குவல் டு 2 எடுத்தால் 4 டைம்ஸ் பீட்டா, 4 டைம்ஸ் பீட்டா. ஓகே. இப்போ கொடுத்தக்கூடிய ஆப்ஷன்ஸ் பாருங்க. எந்த வேல்யூ நான் பீட்டா போடும்போது இப்போ நான் ஆல்ஃபா -1 போட்டேன்னா இது எனக்கு என்ன 0, இங்கே என்ன கிடச்சிருக்குனாக்கா -1 கிடச்சிருந்துருக்கும். ஓகேங்களா? இது மல்டிப்ளிகேஷன் எனக்கு என்னென்னா ரேங்க் ஃபுல் ரேங்க் இருக்கணும், அவ்வளோதான். ரேங்க் வந்து ஃபுல் ரேங்க் இருக்கணும். ஆல்ஃபா வந்து -1 போடுறேன், போட்டிருந்தா 0 -1 அண்ட் பீட்டா எனக்கு என்னன்னு இருக்கு 2 இருக்கு. பீட்டா 2 போட்டால் 4, 2 போட்டிருந்தா உங்களுக்கு இங்கே என்ன கிடச்சிருன்னா 4 + பீட்டா வந்து 2 8, 8னா 12. ஸோ இதோட டிட்டர்மெண்ட் நான்-0. அப்போ இது கன்சிஸ்டன்சி யூனிக் சொல்யூஷன் உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஆல்ஃபா நான் இந்த மாதிரி சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு யூனிக் சொல்யூஷன் கிடச்சிருக்கும். அதேமாதிரி ஆல்ஃபா நான் -2 சூஸ் பண்ணிட்டா உங்களுக்கு என்ன கிடச்சிருக்கு பாருங்க. ஸோ எங்கெங்கெல்லாம் இந்த மேட்ரிக்ஸோட டிட்டர்மெண்ட் நான்-0 வருதோ அந்த இடத்துல ஒரு ஏ அண்ட் பி உங்களால் யூனிக்கான ஒரு ஏ அண்ட் பியை கண்டுபிடிக்க முடியும், அவ்வளோதான். ஸோ நான் இந்த மாதிரி ஆல்ஃபா பீட்டா சூஸ் பண்ணால் உங்களுக்கு யூனிக்கான ஏ அண்ட் பி கண்டுபிடிக்க முடியும். ஸோ இப்போ இந்த ஆப்ஷன் இது மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் தான்ப்பா, ஓகேங்களா? மல்டிபிள் ஆப்ஷன் நீங்கள் எந்தெந்த ஆல்ஃபா அப்போ நீங்கள் இங்கே ஏதாவது ஒரு சில வேல்யூ போடும்போது டிட்டர்மெண்ட் 0 வந்துச்சுன்னா அது கிடையாது. இப்போ நீங்கள் இதே இந்த ஆப்ஷன் சப்ஸ்டிட் பண்ணி பாருங்க, பி ஆப்ஷன். இது ஆல்ஃபாவும் -1, பீட்டாவும் -2. பீட்டா -2 உங்களுக்கு என்ன நடந்திருக்கும்னு பாருங்க, இங்கே 0ன்னு கிடச்சிருக்கும், ரைட்டுங்களா? இங்கே சம் வேல்யூ கிடச்சிருக்கும். பீட்டா -2னா -8 -1 கிடச்சிருக்கும். இப்போ இதோட டிட்டர்மெண்ட் வேல்யூ என்னன்னு பாருங்க, 0 அடிச்சிடும். அப்படின்னா டிட்டர்மெண்ட் 0னாக்கா இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகாது, ஏ அண்ட் பி உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஒரு யூனிக் ஏ அண்ட் பி கிடைக்காது. இதுக்கு எத்தனை இன்ஃபைனட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கும், ரைட்டுங்களா? இன்ஃபைனட் நம்பர் ஆஃப் ஏ அண்ட் பி ஆர் பாசிபிள். அப்போ இந்த ஆப்ஷன் பி ஆப்ஷன் வரும். ஸோ புரிய நினைக்கிறேன் நான் என்னன்னா இந்த ஒரிஜினல் இந்த மேட்ரிக்ஸுக்கு டிட்டர்மெண்ட் நான்-0 இருக்கணும்ப்பா. நான்-0 வந்துச்சுனாவே என்ன உங்களே இங்கேயே உங்களுக்கு கொஸ்டின் முடிஞ்சு போச்சு. இதுக்கு இந்த மேட்ரிக்ஸ் டிட்டர்மெண்ட் நான்-0 சொல்றது ஒன்று தான். இது இருக்கக்கூடிய வேல்யூஸ் 1 by 1 எடுத்து சப்ஸ்டிட் பண்ணினா போகுது, ஓகேங்களா? சப்ஸ்டிட் பண்ணும்போது எதுக்கு எனக்கு டிட்டர்மெண்ட் நான்-0 கிடைக்குதுன்னு பாருங்க. தட் வில் பி எனஃப். இந்த இது இவ்வளோ பெருசாக போகும்போது கேட்டீங்கன்னா ஆக்சுவலாக சொல்யூஷன் ப்ராசஸ் ரொம்ப வேகமாக சால்வ் பண்ணிடலாம். நீங்கள் இதை ரொம்ப ப்ராக்டிஸ் செக்ஷனில் இருக்கணும். அவனோட இன்னும் இங்கே அவன் வந்து ரொம்ப கஷ்டமான ப்ராசஸ்லாம் எதுவும் கொடுக்கல, ரொம்ப டேரெக்டான ப்ராசஸ் தான் கொடுத்துருக்கான். இதை நீங்கள் வேகமாக சொல்யூஷன் சால்வ் பண்ணிட்டீங்கன்னாக்கா இங்கே மேஜரானாக்கா இந்த சொல்யூஷன் ஐடென்டிஃபை பண்ணுறப்போ சப்ஸ்டியூஷன் பண்ணுறது மட்டும்தான். சப்ஸ்டியூஷன் பண்ணும்போது சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன் ஃபார்மெட்டில் வந்திருக்கும். அந்த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன் நார்மலாக மேட்ரிக்ஸ் அல்ஜிப்ரா அகைன் நம்ம யாரை யூஸ் பண்ணிக்க போகிறோம்னாக்கா லீனியர் அல்ஜிப்ரா கான்செப்ட் தான் யூஸ் பண்ணிக்க போகிறோம். எப்போ இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும்னா டிட்டர்மெண்ட் நான்-0 கேஸ் இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். அந்த டிட்டர்மெண்ட் எப்போ நான்-0 ஆகுன்றது தான் ஐடென்டிஃபை பண்ணுறோம், வேறு எதுவும் கிடையாது. ஸோ ஒரு சப்ஜெக்டோட ஐடியா இன்னொரு சப்ஜெக்டுக்குள்ள நம்ம யூஸ் பண்ணிக்குவோம் எப்பயுமே. ஒரு சப்ஜெக்டோட ஐடியா இன்னொரு சப்ஜெக்டுக்குள்ள கண்டிப்பாக எப்பயுமே யூஸ் பண்ணிக்குவோம். இது வந்து இப்போ ஐகன் வேல்யூ ப்ராப்ளம் சொல்லுவாங்க, ஓகேங்களா? அதாவது இப்போ ஒய் டபுள் டேஷ் ப்ளஸ் லேம்டா டைம்ஸ் ஒய் ஈக்குவல் டு 0ன்னு இருக்கு. இது எப்படி எழுதலாம்னாக்கா m² + லேம்டா ஈக்குவல் டு 0ன்னு எழுதலாம். அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா m² ஈக்குவல் டு -லேம்டா. இப்போ இது உங்களுக்கு என்ன இருக்கும்போது முடிதான் பாசிபிள்னா சப்போஸ் லேம்டா நெகட்டிவாக இருந்துச்சுன்னா இது பாசிட்டிவ் வேல்யூ வேணும், அங்கே தான் பாசிட்டிவ். லேம்டா பாசிட்டிவாக இருக்கும்போது மட்டும்தான் தட் வில் பி ட்ரூ.
அது மற்ற ரெண்டு கேஸ்லயும் உங்களுக்கு என்ன ஆயிடுனாக்கா ட்ரிவியல் சொல்யூஷனாக மாறிடும். இங்கே என்னன்னா நாட் ட்ரிவியல் சொல்யூஷன் தான் கேட்டிருக்கான். லாம்டா ஈக்குவல் டு 0 கேஸ்லையும் லாம்டா லெஸ் தென் 0 கேஸ்லையும் உங்களுக்கு சொல்யூஷன்ஸ் என்ன ஆயிடும்னா ட்ரிவியல் ஆகிடும். நீங்கள் இது ஜென்ரலாகவே ஐகன் வேல்யூ ப்ராப்ளத்துக்கு இது நடக்கும். நீங்கள் ஏன் வெரிஃபையும் பண்ணி பாருங்க, ரொம்ப சின்ன ப்ரூஃப் தான், ரொம்ப பெரிய ப்ரூஃப்லாம் இல்லை. ஸோ அப்போ எம் ஈக்குவல் டு உங்களாம் கிடைச்சதுன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் லாம்டா ஐன்னு கிடைச்சிருந்துருக்கும். அப்படின்னா உங்கள் சொல்யூஷன் என்ன கிடைச்சிருக்க போகிறான், ஏ காஸ் ரூட் லாம்டா எக்ஸ் பிளஸ் பி சைன் ரூட் லாம்டா எக்ஸ். இது உங்கள் ஒய் ஆஃப் எக்ஸ். இப்போ எனக்கு என்னன்னா நான் ட்ரிவியல் சொல்யூஷன் கிடைக்கணும். அதாவது நான் ஏன் பி இவங்க கொடுத்துருக்கூடிய கண்டிஷன் சப்ஸ்டிட் பண்ணுவோம். நான் ட்ரிவியல் சொல்யூஷன் எனக்கு எங்கே கிடைக்குன்னு பார்க்கணும். இப்போ நான் ஒய் ஆஃப் 0 அப்படின்னு நான் சப்ஸ்டிட் பண்ணுறேன். ஒய் ஆஃப் 0 சப்ஸ்டிட் பண்ணுவோம், நான் சொல்ல 0ன்னு சொல்லியிருக்கான். அப்படின்னா என்ன கிடைச்சிருக்கும், ஏ காஸ் 0 வேல்யூ 1 பிளஸ் பி சைன் 0 வேல்யூ 0 தான் ஈக்குவல் டு 0. அப்போ இது வந்து எனக்கு என்ன தெரிஞ்சு போச்சு, ஏ 0ன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ பேலன்ஸ் இருக்கக்கூடிய சொல்யூஷன் எனக்கு என்னன்னு பார்த்துங்க, ஒய் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு பி சைன் ரூட் லாம்டா எக்ஸ். எனக்கு நான் 0 சொல்யூஷன் தேவைப்பா, 0 சொல்யூஷன் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. அப்போ இந்த கேஸ்லையாவது பி நான் 0 இருந்தால் மட்டும்தான் எனக்கு நான் 0 கிடைக்கும். இங்கேயும் பி 0 ஆயிடுச்சு, அவ்வளோதான், வேலைக்கு முடிஞ்சு போச்சு. இன்னும் ஒரு கண்டிஷன் இருக்கு. இன்னொரு கண்டிஷனுக்கு என்ன இருக்கு, ஒய் ஆஃப் பை. ஸோ ஒய் ஆஃப் பைன்னு போடவும் எல்லாம் கிடைச்சிருக்குன்னு பாருங்க, பி சைன் ரூட் லாம்டா பை ஈக்குவல் டு அவன் சொல்லியிருக்கான் 0ன்னு சொல்லியிருக்கான். ஓகேங்களா, 0ன்னு சொல்லியிருக்கேன். இப்போ லாம்டான்றது ரியல் நம்பர்ப்பா, அதாவது ரியல் நம்பர்னா பாசிட்டிவ் ரியல் நம்பர். ஓகேங்களா, பாசிட்டிவ் ரியல் நம்பர் 0 to infinity எடுத்திருக்கேன். நான் லாம்டாவை என்னெல்லாம் சூஸ் பண்ணும்போது எனக்கு என்னன்னா நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுன்னு புரிஞ்சுக்கிங்க. இதுதான் என் சொல்யூஷன். எனக்கு நான் ட்ரிவியல் சொல்யூஷன்னா பி எனக்கு நான் 0 வேணும், அப்போதான் நான் ட்ரிவியல் சொல்யூஷன் கிடைச்சிருக்கும். இப்போ நான் எந்த மாதிரி லாம்டா சூஸ் பண்ணால் உங்களுக்கு நான் 0 கிடைக்கும், அவ்வளோதான் கொஸ்டின். ஜென்ரலாக சைன் என் பை 0, ஓகேங்களா, அது சைன் 3/2 0னா கிடையாது. சைன் 4/2 0, சைன் 4/5 0னா கிடையாது கேட்டால் அதுவும் கிடையாது. ரைட்டுங்களா, அப்போ இந்த ரெண்டு மல்டிப்ளிகேஷன் பண்ணி 0 வரும்போது ஒன்று இவன் 0 இருக்கணும், இவன் 0 இருக்கணும். எனக்கு என்ன வேணும், நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், we need b எனக்கு நான் 0 இருக்கணும். அப்படின்னா எனக்கு யார் தான் இந்த ரெண்டு மல்டிப்ளை பண்ணும்போது 0 நடந்திருக்குன்னா சைன் தான் 0 நடந்திருக்கும். ரைட்டுங்களா, அப்போ சைன் எந்தெந்த டைம்லாம் 0 நடந்திருக்கும், ஜென்ரலாக சைன் என் பையன் தான் தெரியும், 0ன்னு தெரியும். அப்போ ரூட் லாம்டா, நான் லாம்டா நான் எந்த மாதிரி சூஸ் பண்ணால் அந்த சைன் 0 என்னக்கா ரூட் லாம்டா ஈக்குவல் டு என்னு சூஸ் பண்ணுவோம். அப்போ லாம்டா நான் என்ன சூஸ் பண்ணால் போதும், என் ஸ்கொயர்னு சூஸ் பண்ணால் போதும். ஸோ திஸ் இஸ் ஹவ் த ஐகன் வேல்யூ. இந்த கேஸ் அப்படியே எனக்கு அப்படியே ரிவர்ஸில் புரிஞ்சுக்கிங்க. நான் லாம்டா என் ஸ்கொயர் சூஸ் பண்ணும்போது இவன் 0 ஆகிடுவான், பி நான் 0. ஸோ தேர்ஃபோர் பி அக்கர்ஸ் இன் நான் ட்ரிவியல் சொல்யூஷன். அப்போ லாம்டான்றது எனக்கு என்னன்னாக்கா இங்கே என் ஸ்கொயர் கிடைச்சிருக்கு, அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. இது வந்து பேசிக் ஐகன் வேல்யூ ப்ராப்ளம். நீங்கள் எந்த ஒரு ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் புக்ஸ் எடுத்து பார்த்தாலும் இது உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா, நீங்கள் இந்த ஐகன் வேல்யூ ப்ராப்ளத்தை முடிஞ்ச வரைக்கும் என்னன்னா இந்த ரெண்டு கேஸ்ல லாம்டா 0 கேஸ்ல லாம்டா லெஸ் தென் 0 கேஸ்ல ஏன் நடக்காதுனாக்கா நீங்கள் ரெண்டு சப்ஸ்டிட் பண்ணும்போது உங்களுக்கு ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ எல்லா இடத்துலையும் 0ன்னு கிடைச்சிடும். இங்கேயாவது அட்லீஸ்ட் இந்த கேஸ்ல மட்டுமாவது எனக்கு என்னன்னு சொல்ல முடியும்னா பிஏ நான் 0ன்னு சொல்ல முடியும். இப்போ நீங்க லாம்டா இதுவே பை 1/3 எடுத்துட்டீங்கன்னா டெஃபினட்டா அந்த இடத்துல நான் 0 தான். அப்போ அந்த இடத்துல யார் தான் 0 நடந்திருக்கணும், பி தான் 0 நடந்திருக்கணும். அப்படி பி 0னா ட்ரிவியல் சொல்யூஷனா மாறிடுவோம். அட்லீஸ்ட் இந்த கேஸ்லயாவது, மினிமம் இந்த கேஸ்லயாவது சைன் வேல்யூ 0 ஆகி எனக்கு பி நான் 0 ஆகிறதுக்கு ஒரு சான்சஸ் இருக்கு. அந்த சான்சஸ் நம்ம மிஸ் பண்ணாம எடுத்துக்கணும், வேற ஒன்றும் இல்லை. பட் இந்த ரெண்டு கேஸ்ல என்னன்னாக்கா லாம்டா எந்த நெகட்டிவ் வேல்யூ எடுத்தாலும் உங்களுக்கு ஆப்வியஸா 0 கிடைச்சிடும் சொல்யூஷன். நீங்க செக் பண்ணி பாருங்க. பட் ஐகன் வேல்யூ ப்ராப்ளம் கேட்டா நீங்க லாம்டா பாசிட்டிவ், நீங்க என்ன இங்க ப்ராப்ளம் will be காமன் பா. அவன் என்ன மட்டும் தான் சேஞ்ச் பண்ணுவாங்கனாக்கா கண்டிஷன்ஸ் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணுவாங்க. இப்போ இதுலயே நான் இன்னொரு ப்ராப்ளம் காட்டுறேன் பாருங்க. இதுல நிறைய ப்ராப்ளம் வந்து ஐகன் வேல்யூ ப்ராப்ளம் பாருங்க, இங்கே ஐகன் வேல்யூ ப்ராப்ளம் அதே y டபுள் டேஷ் பிளஸ் லாம்டா டைம்ஸ் y தான். ஸோ இதுக்கு நீங்க என்னன்னாக்கா அப்போ தேர்ட் கண்டிஷன்ஸ் மட்டும் லாம்டா கிரேட்டர் than 0, லாம்டா ஸ்கொயர் பாசிட்டிவ் மட்டும் செக் பண்ணா போதும். மற்ற இதுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண அவசியம் இல்லை. பட் இங்கே கொடுத்துருக்கூடிய கண்டிஷன் நீங்க ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கணும். ஸோ நீங்க எந்த கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ணும்போது என்ன சைன் வேல்யூ பாசிட்டிவா இருக்குன்றதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். இது நீங்க நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு, இதுவும் ஐகன் வேல்யூ ப்ராப்ளம் தான். திஸ் இஸ் ஆல்சோ ஐகன் வேல்யூ ப்ராப்ளம். ஸோ ஐகன் வேல்யூ ப்ராப்ளம்ன்றது என்னன்னாக்கா நம்ம எந்த பாயிண்ட்டை போட்டால் 0 நடக்குன்றதை செக் பண்ண போகிறோம், வேற எதுவும் கிடையாது. ஓகேங்களா, எந்த பாயிண்ட்ஸஸ் நம்ம சப்ஸ்டிட் பண்ணும்போது 0 நடக்குதுன்றதை செக் பண்ணாவே போதும். தட்ஸ் இட். ஒன் செகண்ட், பார்ட் பி கொஸ்டின் தானே, இது வரைக்கும் மல்டிபிள் தான் ஆப்ஷன் தான் கொடுத்து, சிங்கிள் ஆப்ஷன் தான், பார்ட் பி கொஸ்டின் தான், அதனால ஒரு ஆப்ஷன் தான் வந்திருக்கும். ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்துட்டீங்கன்னாக்கா சிங்குலர் பாயிண்ட். ஆக்சுவலாக சிங்குலர் பாயிண்ட் ஒன்றும் இல்லை. இப்போ லாஸ்ட் கிளாஸ் நம்ம வந்து சிங்குலாரிட்டிஸ்னு ஒரு ஐடியா கொடுத்து பண்ணிட்டுங்களா,
அது அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் இல்லாதெல்லாம் சிமிலர் பாயிண்ட்ஸ்னு சொல்லியிருக்கோம். அவ்வளோதான், இங்கேயும் அதுதான் விஷயம். இப்போ இது ஜென்ரலாக ஒய் டபுள் டேஷ், நான் தியரி சொல்லிடுறேன் கவனிச்சிங்க. ஒய் டேஷ் ப்ளஸ் கியூ ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு 0. இப்படி ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இருக்குன்னா, இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் இந்த பி ஆஃப் எக்ஸும் கியூ ஆஃப் எக்ஸும் பி அண்ட் கியூ கண்டினியூஸ் ஃபங்க்ஷனாக இருந்துச்சுன்னா அது எனக்கு என்னன்னா ரெகுலர் கண்டினியூஸ் அட் ஏ பாயிண்ட்னா ரெகுலர் பாயிண்ட்னு சொல்லிடுவாங்க. சப்போஸ் பி ஆர் கியூ ஏதாவது ஒருத்தவன் டிஸ்கண்டினியூஸாக இருந்தாலும் சம் பாயிண்ட்ஸ், அந்த பாயிண்ட்ஸ் தான் சிங்குலர் பாயிண்ட்ஸ். அதாவது அனாலிட்டிக் இல்லாததான் நம்ம சொல்கிறோம்னாக்கா சிங்குலர் பாயிண்ட்ஸ்னு சொல்கிறோம். இப்போ இங்கே இருக்கக்கூடிய கொஸ்டினே பாருங்க, பி ஆஃப் எக்ஸ்ன்றது உங்களுக்கு என்ன கிடைச்சிருப்பான் பாருங்க, எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 1. கியூ ஆஃப் எக்ஸ்ன்றது யாருன்னு பார்த்துருக்கேன், 1 டிவைடட் பை எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1. இப்போ பி ஆஃப் எக்ஸ் அட் எக்ஸ் ஈக்குவல் டு 1ல டிஸ்கண்டினியூஸ் பார்க்கும்போதே தெரியுது. இங்கே கியூ ஆஃப் எக்ஸ் 1லையும் டிஸ்கண்டினியூஸ், 0லையும் டிஸ்கண்டினியூஸ் தான். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 0லையும் சிங்குலர் பாயிண்ட், எக்ஸ் ஈக்குவல் டு 1லையும் சிங்குலர் பாயிண்ட் இருக்கான், ரைட்டுங்களா? ஏன்னா நான் என்ன சொன்னேன், ஏதாவது ஒருத்தவன் டிஸ்கண்டினியூஸ் தான் சிங்குலர் பாயிண்ட்ஸ் தான். இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நான் சொல்ல பாருங்க, எக்ஸ் ஈக்குவல் டு 1ல மட்டும் தான் சிங்குலர் பாயிண்ட் இல்லை, 0லையும் சிங்குலர் பாயிண்ட் இருக்கான். 0ல மட்டும் தான் சிங்குலர் பாயிண்ட் இல்லை, 1லையும் சிங்குலர் பாயிண்ட். அப்போ போத் 0 அண்ட் 1ல சிங்குலர் பாயிண்ட் இருக்கான், அவ்வளோதான், வேற எதுவுமே கிடையாது. நெய்தர்னால ரெண்டுத்துல கிடையாது சார், பட் ரெண்டுத்துலையுமே இருக்கான். 0ல ஏதாவது ஒரு பாயிண்ட்ல டிஸ்கண்டினியூஸ் இருந்தாலும் தட் வில் பி சிங்குலர் பாயிண்ட்ஸ், வேற எதுவும் இல்லை. ஸோ இதுதான் நீங்கள் இப்போ இங்கே பார்ட் பி கொஸ்டின்ஸ் அப்ளை பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. இது ஒன் மோர் பார்ட் பி. இப்போ இங்கேயுமே பார்த்தீங்கன்னா ராங் ஸ்கின் கொடுத்துருக்காங்க. ராங் ஸ்கின் வந்து ஏதாவது ஒரு பாயிண்ட்ல 0னா என்டையர் பாயிண்ட்ல 0ன்ற ஐடியா தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அகைன் லீனியர்லி இண்டிபெண்டாக இருந்தால் ராங் ஸ்கின் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஆல்வேஸ் நான் ஜீரோன்னு சொல்லியிருக்கோம். லீனியர் டிபெண்டாக இருந்தால் ராங் ஸ்கின்னாக இருக்கணும், 0வா இருந்திருக்கணும். If it is linear independent, wrong skin will be non-zero. அவ்வளோதான். அதேமாதிரி ஒரு பாயிண்ட்ல ராங் ஸ்கின் 0னா எல்லா இடத்துல ராங் ஸ்கின் நடந்திருக்கணும், 0 நடந்திருக்கும். தியரியை தான் அப்படியே கொடுத்துருக்கோம், வேற எதுவுமே கொடுக்கல. ஸோ இந்த இடத்துல முடிஞ்ச வரைக்கும் இதுவுமே ராங் ஸ்கின் நம்ம எட்டையும் சால்வ் பண்ண அதே கொஸ்டின் தான் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ நீங்கள் தியரி ஈஸியாக புரிஞ்சுக்கலாம், புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ரிலேட்டடாக நீங்கள் ஆன்சரும் ஐடென்டிஃபை பண்ணலாம். இது அகைன் ஆயிலர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோட கான்செப்ட். ஆயிலர் வேரியபிள் கோஎஃபிஷியன்ட் நீங்கள் மேக்ஸிமம் ஆயிலர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் படித்தாவே போதும், வேறு எதுவும் புதுசெல்லாம் தேவை. வேரியபிள் கோஎஃபிஷியன்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆயிலர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் உங்களுக்கு நல்லா தெரியுது அப்படின்னாவே உங்களால் ஆன்சர் அவுட் பண்ண முடியும். இது கொஞ்சம் சால்விங் ப்ராசஸ், டைம் எடுத்துக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் தான். நீங்கள் இப்போ ரியல் அனாலிசிஸ், காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் சால்வ் பண்ணுற மாதிரி இது அவ்வளோ சீக்கிரம் நம்ம பண்ண முடியாது. அங்கே நீங்கள் நல்லா யோசிக்கணும். இங்கே நம்ம கொஞ்சம் யோசிக்கிறதுல கம்மி, உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் போதும். பட் அதை நீங்கள் சப்ஸ்டியூஷன் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணணும். அந்த ஒர்க் அவுட் பண்ணுறது ஒரு டைம் எடுத்துக்கும். நீங்கள் ரியல் அனாலிசிஸ், காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தியரி நல்லா தெரிஞ்சிச்சுன்னா ஜஸ்ட் திங்க் பண்ணால் போதும், கனெக்ட் பண்ணாவே போதும். இங்கே இது நடந்துச்சுன்னா இது நம்ம நம்ம கொஸ்டினுக்கு தேவையானது ஏதாவது நம்ம படிச்சிருக்கோமா நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னாவே போதும், உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். பட் ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனு, பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனு, இதில் நியூமெரிக்கல், கேல்குலஸ், இது இருக்க எல்லா சப்ஜெக்ட்ஸுமே இன்டர்னல் ஈக்குவேஷன் வரைக்கும் எல்லாமே ஈஸி ஆக்சுவலாக இல்லைனா, பட் ஒர்க் அவுட் ஆல்சோ இட் பி தர். இங்கே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும், அதோடைய டைம் எடுத்துக்கும். உங்களுக்கு நல்லா ஒர்க் அவுட் பண்ண வரும், நான் நல்லா வேகமாக ஒர்க் அவுட் பண்ணிவிடுவேன் அப்படின்றவங்க தாராளமாக இந்த யூனிட் இங்கே எடுத்துக்கலாம். இங்கே பார்ட் சிக்கு யூஸ் பண்ணலாலும் பார்ட் பிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பார்ட் பியில் தாராளமாக இதில் கிட்டத்தட்ட ஒரு 8 கொஸ்டின்ஸ் இருக்குன்னா அந்த 8 கொஸ்டின் ஒரு 4 கொஸ்டினாவது மினிமம், அது 50 எல்லாமே நான் மினிமம் சான்சஸ் தான் எடுத்திருக்கேன். நான் ஃபுல் சான்சஸ் எடுக்கலாம், நல்லா புரிஞ்சுங்க. ஒரு சில பேர்லாம் ஃபுல்லாக கூட கம்ப்ளீட் பண்ண முடியும், ஓகேங்களா? ஃபுல் சான்சஸ் இல்லை, மினிமம் 8ல் 4 கொஸ்டின், 50% ஆஃப் சான்சஸ் மட்டும் பாருங்கள். அந்த 50% ஆஃப் சான்சஸ் நீங்கள் முடியும். மொத்தம் 6 கொஸ்டின்ஸ் இருக்குன்னா 6 கொஸ்டின் 3 கொஸ்டின் எழுத முடியும் தாராளமாக. பார்ட் பியில் வந்து 10 கொஸ்டின்றதுல நீங்கள் அங்கங்கே யூனிட் 1ல் ஒரு நீங்கள் ரியல் அனாலிசிஸ் அண்ட் லீனியர் அல்ஜிப்ரால 12 கொஸ்டின்ஸ் இருக்கும். ரியலில் 12 கொஸ்டின் இருக்கும். அண்ட் லீனியர் ரியலில் 6 கொஸ்டின் இருக்கும், லீனியரில் 6 கொஸ்டின்ஸ் இருக்கும். ரியல் அனாலிசிஸ் ஒரு 3 கொஸ்டின், லீனியர் அல்ஜிப்ரால ஒரு 3 கொஸ்டின், ஓகேங்களா? அல்ஜிப்ரால ஒரு 2 கொஸ்டின், காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் ஒரு 2 கொஸ்டின், எல்லாமே 50% ஆஃப் சான்சஸ் மட்டும் எடுத்துங்க. அப்படி நீங்கள் எடுத்தீங்கன்னாவே அந்த 13-14 கொஸ்டின்றது உங்களால் ஈஸியாக எழுத முடியும். நீங்கள் இதில் நல்லா லீனியர் அல்ஜிப்ரா, ரியல் அனாலிசிஸ் நல்லா படிக்க தெரிஞ்ச ஆட்களுக்கு நீங்கள் ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனே போகத்தால் நீங்கள் எல்லாமே படித்து தான் பாஸ் பண்ணலாம் அவசியம் கிடையாது. இப்போ நிறைய பேர் இருக்காங்க, நிறைய ஸ்டூடெண்ட்ஸுமே பார்த்துருக்கேன் நான். ஸோ எந்த மாதிரினாக்கா அவங்களுக்கு வெறும் ரியல் அனாலிசிஸ் அண்ட் லீனியர் அல்ஜிப்ரா வச்சு மட்டுமே கிளியர் பண்ண ஆட்கள்லாம் உண்டு. ரியல் அனாலிசிஸ், லீனியர் அல்ஜிப்ரா, அவங்களுக்கு ஓடிபிடினா என்னன்னு கூட தெரியாது. அதாவது எம்எஸ்சி படிக்கும்போது படிச்சுப்பாங்க, அது வேறு. இங்கே ப்ராப்ளமாக சால்வ் பண்ணியிருப்போமா பார்த்தா சால்வ் பண்ணியிருக்க மாட்டாங்க, ஆனால் அவங்களுமே ஜேஆர்எஃப் கிளியர் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம பண்ணக்கூடிய தப்பு மேஜராக என்னன்னாக்கா, நம்ம எதை சூஸ் பண்ணணுன்றது தான் இங்கே இருக்குது, ஓகேங்களா? எப்படி சூஸ் பண்ணால் நம்ம படிக்க முடியும். இப்போ நீங்கள் நைட்டே தான் கட் ஆஃப் மார்க்கும் சொல்லியிருக்கேன், அண்ட் எந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் கேட்டிருப்போம், எந்த மாதிரி பேட்டர்ன் நம்ம அப்ளை பண்ணான்றதை நான் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் இதை ஃபோக்கஸ் பண்ணிங்கனாவே ஓரளவுக்கு ஐடியா கெஸ் பண்ணிடலாம், ஓகேங்களா?
ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம அகாடமியில் வந்து அட்மிஷன்ஸ் போயிட்டுருக்கு. சிஎஸ்ஆர் நெட் அண்ட் டிஎன் செட்டுக்கு கம்மிங் 17 நெக்ஸ்ட் வீக் சாட்டர்டே எக்ஸாக்டாக வந்து கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ தோஸ் ஆர் இன்ட்ரெஸ்டட் மேக்ஸ் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஸோ அது இல்லாமல் நம்ம அகாடமி மற்ற சப்ஜெக்ட்க்கு அட்மிஷன்ஸ் போயிட்டுருக்கு. அது ரிலேட்டடாக ஏதாவது கான்டாக்ட் டீட்டெயில் வேணும்னாக்கா இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும்னா இங்கே கொடுத்துருக்கூடிய கான்டாக்ட் டீட்டெயில் கால் பண்ணி கேளுங்க, அவங்க இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அண்ட் பிஜிடிஆர்பி ஆல்சோ அட்மிஷன் இஸ் கோயிங் ஆன். ஸோ இன்ட்ரெஸ்ட் உள்ள ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணி. தேங்க்யூ டு ஆல்.